என்னோட ரூமுக்கு புதுசாக ஒரு டேபிளை அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட அன்பாக்சிங்கும் அதை எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாலகுமாரன், அஜிதேஷ், தனஸ்ரீ, இசாக், ஹம்தீன், சாதனா உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹாய். வீடியோவில் காமிக்கிற இந்த டேபிளை தான் நான் அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். 1800+ வந்துச்சு. எல்லாருமே இதுக்கு நிறைய பேர் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தனால தான் நானும் நம்பி ஆர்டர் போட்டேன். ஆர்டர் பண்ணி எனக்கு ஒரு 2-3 டேஸ்லேயே இது வந்து வீட்டுக்கு வந்துருச்சு. ஒரு பெரிய கார்ட்போர்ட் பாக்ஸுக்குள்ள பீசஸாக உட்டன் பீசஸ் எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே நம்ம தான் மேனுவலாக அட்டாச் பண்ணணுன்ற மாதிரி இருந்துச்சு. சரின்னு நானும் என்னோட பிரதரை வந்து ஹெல்ப்பை கூப்பிட்டேன். ஏன்னா தனியாலாம் இதை ஃபிட் பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். 2 பேராக சேர்ந்து முடிச்சா ஈஸியாக முடிச்சிடலாம். இதுக்கு தேவையான ஸ்க்ரூஸ் அண்ட் சின்ன சின்ன உட்டன் பீசஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி நானே இன்னொரு யூடியூப் வீடியோ பார்த்து தான் இந்த டேபிளே ஃபிட் பண்ணேன். பிகாஸ் எனக்கே ஃபர்ஸ்ட் கன்ஃபியூசிங்காக தான் இருந்துச்சு. நீங்களுமே இந்த வீடியோ எனக்கு புரியல, அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்ல இதை ஃபிட் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோ அவைலபிளாக இருக்குது. அதையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சின்னதாக கேப்சூல் ஷேப்பில் உங்களுக்கு ஒரு உட்டன் பீசஸ் கொடுத்துருப்பாங்க. அது அந்த பெரிய உட்டன் போர்டில் நீங்கள் கையை வச்சு சும்மா உள்ள தள்ளினாலே போயிடும். அதை பண்ணிவிட்டு அந்த போர்டை அப்படியே அந்த ஸ்க்ரூ மாட்டிங்க இல்லையா, அந்த இடத்துல நல்லா அழுத்தி பிடிச்சி ஃபிட் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா ஃபிட் ஆகிடும். எக்ஸாக்டாக இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி கை வச்சு நீங்கள் உள்ள தள்ளினாலே அது உள்ளே போயிடும். இதே மாதிரியே அந்த 4 சைடும் அந்த ஸ்க்ரூவுக்கு நடுவில் இதை வச்சு ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பக்காவாக நின்றும். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும். எல்லாத்தையும் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் தான் நல்லா அது ஃபிட்டாக நிற்கும். பசங்களும் படிக்க வச்சதுக்கு ஏதோ பண்ணுறாங்க, நீங்கள் அம்மாவும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஸ்க்ரூ டிரைவர் எங்கே வச்சோன்னு தெரியாமல் ஃபர்ஸ்ட் கிச்சன்லேருந்து ஷார்ப்பான மெட்டீரியலுக்கு தேங்காய் எடுக்கிறத எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் முடியல. அதுக்கப்புறம் சிசரை வச்சு ட்ரை பண்ணோம். அது கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு, நல்லாவே உள்ளே போச்சு. சிசரை வச்சு ட்ரை பண்ணுறதுக்கும் ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. அந்த ஸ்க்ரூவை நான் மாட்டினதுக்கு அப்புறமும் டேபிள் கொஞ்சம் லூஸாக தான் இருந்துச்சு. சரி ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்ப்போம். சிசரும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தனால எங்கள் அம்மாவோட ஹேர் பின்னை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுவும் சொதப்பிருச்சு. நெக்ஸ்ட் இந்த சைடில் வர உடன் போர்டுக்கு ஸ்க்ரூவெல்லாம் நல்லா உள்ள ஃபிட் பண்ணி மாட்டிட்டு முதல்ல கை விட்டு அந்த தேங்காய் எடுக்கிறது இப்போ நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுவுமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனாலும் ஸ்க்ரூ டிரைவருக்குமே நல்லா இருந்துச்சுன்னு தேடினதுக்கப்புறம் ஸ்க்ரூ டிரைவரும் நமக்கு கிடைச்சிருச்சு. நிஜமாவே ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கிட்ட வாங்கி அடுத்த வீடியோவில் இல்லாட்டி இன்னும் கொஞ்ச நாள் நான் உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். ஒரு வழியாக சைடு போர்டு ரெண்டையுமே மாட்டினதுக்கப்புறம் டேபிள் நல்ல ஒரு லுக்குக்கு வந்துடுது. தென் கீழே வர போர்டை நீங்கள் எப்படி வேணால் மாட்டிக்கலாம். கீழே வர மாதிரி மாட்டிக்கலாம், மேலே வர மாதிரி மாட்டிக்கலாம். நாங்கள் மேலே வர மாதிரி மாட்டி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அது எங்களுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் கீழே வர மாதிரி செட் பண்ணி பார்த்ததில்ல. அதுவே நல்லா லுக்காக இருந்துச்சு, ஸ்பேசியஸாகவும் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours கழிச்சு கம்ப்ளீட்டாக அந்த டேபிளை வந்து ஃபிட் பண்ணிட்டோம். இதுதான் வந்துட்டு அதோட ஃபைனல் லுக்கு. பாருங்க எவ்வளோ நீட்டாக லுக்காக நல்லா இருக்குன்னு. குவாலிட்டி வைஸும் சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக மினிமலிஸ்டிக்காக உங்கள் ரூமில் வச்சுக்கிறதுக்கு அழகாக இருக்கும். உங்களுக்கும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் வாங்கிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ரிவ்யூ வீடியோஸ்க்கு நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.